வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் பாசிப்பருப்பு வச்சுட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய அசோகா அல்வா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது என்னோடய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அசோகா அல்வா செய்கிறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அந்த கப்லேயே மற்ற எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் கோதுமை மாவு, 2 கப் சுகர், 1 கப் நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, அப்புறமா ஃபுட் கலர், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. 1 கப் பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் பருப்பு எடுத்திருக்கேன். ஆனால் இது நம்ம வேக வச்சு நம்ம அல்வா கிண்டும் போது பார்த்திங்கன்னா அது நிறையவே வருங்க. அதனால் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பாருங்கள். பருப்பு நல்ல வாசனை வரணும், அதே சமயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணுங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் அல்வா நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது 2 தண்ணி விட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம்ல, இதுக்கு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்லை, நம்ம அதை கிளறும் போது அது சரியாக வந்துடுங்க. பருப்பை எவ்வளோ தான் நம்ம குழைய வேக வச்சு எடுத்தால் கூட இது ஆறுனதும் ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருப்பு அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்ததும் அந்த நெய்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/4 கப் கோதுமை மாவை சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது, நல்ல வாசனை வந்தால் போதும். நல்ல வாசனை வர்ற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தால் போதுங்க. ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு கோதுமை நல்லா வறுப்பட்டதும் நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிறோம்ல பாசிப்பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது ரொம்ப குறைவாக தண்ணி வச்சிடாதீங்க, அப்புறம் பருப்பு அடிப்பிடிச்சிரும். தண்ணி கூட இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அதோட சேர்த்தே கிளறும்போது அது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுங்க. கோதுமை மாவும் பாசி பருப்பும் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கிளறி எடுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகரை இதில் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீர்க்க ஆரம்பிக்கும். நம்ம கிளற மறுபடியும் இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுங்க. அசோகா அல்வானாலே ஃபஸ்ட்டு நம்மளை டெம்ப்ட் பண்ணுறதே அதோட கலர் தாங்க. நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் நான் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நான் கேசரி கலர் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அதில் ஃபுட் கலர் சேர்த்தா ஒன்றும் தப்பு இல்லைங்க. அடிக்கடி தான் நம்ம இந்த ஃபுட் கலர்லாம் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கக்கூடாது. இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த நெய்யெல்லாம் நல்லா உள்வாங்குற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதை கிளறி எடுக்கணுங்க. பாசிப்பருப்பு வறுத்து இந்த அல்வா செஞ்சுருக்கிறதுனால அதோட வாசனையும் ருசியும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஆனால் மேக்ஸிமம் இது 2 நாள் தாங்க வெளியில் வச்சு சாப்பிட முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 4 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போது மீதம் இருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். அல்வா இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணுங்க. நல்லா கடாயில் சுருண்டு நல்லா திரண்டு வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதோட வாசனையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போது நான் ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணுங்க. அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க ருசியான அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ஸ்வீட், அதுவும் ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு காட்டின இந்த அசோகா அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.